நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு அமலானிஷா தேவதாய்க்கு நன்றியாகவும், பிள்ளை கல்வியிலும் ஞானத்திலும் இறைபக்தியிலும் கீழ்ப்படிதலிலும் வளரவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சிலுவை அம்மாள், எட்வின், ஜெலஸ்டேன் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சொஸ்தன் என்யாஸ், அமலதாஸ் மரியத் ஆண்மலை பாற்றிக்காகவும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. சுபதினம் இன்று சுபதினம், மண்ணுலகில் இன்று சுபதினமே, இன்பம் பொங்கும் இந்நாளே இனிதான பொன்னாளே, நாம் பாடுவோம் கொண்டாடுவோம். அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா. மண்ணில் பணி செய்ய நல் மனதைந்து, உண்மை பணியாற்றுகின்ற நல் மனம் வாழ்க. மண்ணில் பணி செய்ய நல் மனதைந்து, உண்மை பணியாற்றுகின்ற நல் மனம் வாழ்க. கண்பட்ட இடமெல்லாம் கிறிஸ்து நாமம், மண்ணுலகில் பரப்புகின்ற அருள் மரம் வாழ்க. கண்பட்ட இடமெல்லாம் கிறிஸ்து நாமம், மண்ணுலகில் பரப்புகின்ற அருள் வரம் வாழ்க. சுபதினம் இன்று சுபதினம், மண்ணுலகில் இன்று சுபதினமே, இன்பம் பொங்கும் இந்நாள் இனிதான பொன்னாள். நாம் பாடுவோம் கொண்டாடுவோம். உண்பட்ட மனதோர்க்கு மோகம் போட்டும், புனித நல் பணி செய்யும் நல் மனம் வாழ்க. உண்பட்ட மனதோர்க்கு ஊக்கம் போட்டும், புனித நல் பணி செய்யும் நல் மனம் வாழ்க. என்னாலும் இயேசுவினால் வழங்கும் நல் வாழ்வை எல்லா
நல் வாழ்வை எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கும் நிறைவரும் வாழ்க. சுபதினம் இன்று சுபதினம், மண்ணுலகில் இன்று சுபதினமே. இன்பம் பொங்கும் இந்நாளில் இனிதான பொன்னாளில் நாம் பாடுவோம், கொண்டாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் மரியாளின் அமலோற்ப விழாவை கொண்டாடுகின்றோம். கடவுளுக்கு தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எந்த பாவமும் இல்லாமல் அருள் நிறைந்தவராக இருக்க வேண்டுமென்று இறைவன் மரியாளை பாவ மாசு இல்லாமல் தோற்றுவித்தார். இதைத்தான் நாம் இன்று விழாவாக கொண்டாடுகின்றோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோடு அமைதியாகுக. உம்மையே புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, வானக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவனே, எங்கள்
மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, கன்னி மரியாவின் அமல உற்பத்தின் வழியாக முது திருமகனுக்கு உகந்த இல்லிடத்தை ஏற்பாடு செய்தீரே. இவ்வாறு திருமகனுடைய பிறப்பின் முன்னிலையை மரியாவை மாசு அனைத்திலும் இருந்து பாதுகாத்தி அவரது பரிந்துரையால் எங்களுக்கு தூய்மை அடைந்து உம்மிடம் வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, 9 முதல் 15 மற்றும் 20 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என்
மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. இருந்த தம்மடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார். தானிலை இருந்த தம்மடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார். எந்நாள் முதலாம் தலைமுறைகள் இந்நாள் முதலாம் தலைமுறைகள் பேருடையாய் என்றிடுமே. என்னான்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. வல்லமை மிகுந்தவரே, எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே, எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவரில் அஞ்சுவோர் இரக்கமாகும். என்னான்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என்னான்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 3 முதல் 6 மற்றும் 11 முதல் 12 முடிய. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பெற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்களுக்குள் நீ பேரு வெற்றி, பெண்களுக்குள் நீ பேரு வெற்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஆறாம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னிகையிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தவராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்றோர் மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் மேன்மை மிக்கவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைவன் மகன் எனப்படும். உறவினரான எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, முது சொற்படியே எனக்கு நிகழ்த்தும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரர்களே, இறைவனுடைய அருள் திட்டத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, எல்லாவற்றையும் படைத்த இறைவன் மனிதர்களையும் தன்மயமாக படைத்தார். மனிதர்கள் தன்னோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம். அதற்காக ஆதாம் ஏவாளை படைத்து அவர்கள் வழியாக மனித சமுதாயத்தை உருவாக்கி மனிதர்கள் எல்லோரும் தன்னோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டார். ஆனால் இந்த திட்டமானது ஆதாம் ஏவாள் வழியாக நிறைவேறாமல் போய்விட்டது. கடவுளின் படைப்பிலே மனிதத்தன்மையும் தெய்வத்தன்மையும் வைத்து ஆதாம் ஏவாளை இறைவன் படைத்தார். அவர்கள் வழியாக மனித சமுதாயத்தை கொண்டு வருகின்ற பொழுது கடவுளும் மனிதனமாக இந்த மனித சமுதாயம் இருக்க வேண்டும் என்பது இவருடைய திட்டம். ஆனால் இந்த திட்டத்தை, கடவுளுடைய திட்டத்தை ஆதாம் ஏவாள் இழந்தார்கள். கடவுள் கொடுத்த ஒரு சோதனை அவரை கடவுளுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பித்தது. இவ்வாறு கடவுளுடைய திட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டதனால் அவர்கள் தண்டிக்கப்படுகின்றார்கள். முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம் எவ்வாறு அந்த தண்டனை கொடுக்கப்பட்டதென்று.
அலகையானது ஆதாமியவாளை ஏமாற்றியது. அதனால் அவர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். அதனால் மனித சமுதாயம் முழுவதுமே கைவிடப்பட்டது. ஆனால் கடவுள் மனிதர்களை கைவிட விரும்பவில்லை. அதற்கு பதிலாக வேறொரு திட்டத்தை இறைவன் தாமே கொண்டு வந்தார். அந்த திட்டத்தின்படி தன்னுடைய மகனையே உலகிற்கு அனுப்பி தன்னுடைய மகன் வழியாக மனித சமுதாயத்தை தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும். இழந்த அந்த சமுதாயம் மீண்டும் தன்னோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டம். ஆகவே தன்னுடைய மகனையே உலகிற்கு கடவுள் மனிதனாகுமாறு செய்கின்றார். அப்படி கடவுளுடைய மகனை உலகிற்கு வர வேண்டுமென்றால், மனித தன்மையில் அவர் வர வேண்டுமென்றால், அவரை ஈண்டெடுப்பதற்காக தாய் வேண்டும், தந்தை அல்ல. ஆகவே கடவுள் ஒரு தாயை தேர்ந்தெடுக்குமாறு செய்து அந்த தாய் வழியாக தன்னுடைய மகன் இவ்வுலகிற்கு கடவுளும் மனிதனமாக வர வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார். அதன்படி ஆண்டவர் தன்னுடைய தாயை தேர்ந்தெடுத்தார். உலகத்தில் யாருக்குமே தாயை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை கிடையாது. ஆனால் இயேசு மட்டும்தான் தன்னுடைய தாயை அவரே தேர்ந்தெடுத்து அதற்குரிய தகுதியை கொடுக்கின்றார். மரியாள் கடவுளுக்கு தாயாக வேண்டுமென்றால் அதற்கான தகுதி மரியாளிடத்தில் இருக்க வேண்டும். ஆகவே தான் முதல் தகுதி, மரியாளிடத்தில் பாவ நிழலே இருக்கக்கூடாது. முழுமையாக தூய்மையானவராக அருள் நிறைந்தவராக இருக்க வேண்டும். வானதூதர் மரியாளை வாழ்த்துகின்ற பொழுது அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று தான் வாழ்த்தினார். மரியாள் அருள் நிறைந்தவராக இருந்தால்தான் கடவுளுடைய தாயாக முடியும். ஆகவே மரியாள் ஜென்மப்பாவம் கர்மப்பாவம் இல்லாமல் அருள் நிறைந்தவராக இருக்கின்ற பொழுது தான் கடவுளுடைய தாயாகுடைய தகுதியை மரியாள் பெறுகின்றாள். கடவுளுடைய தாயாக இருக்க வேண்டிய மரியாள் ஒரு வினாடி கூட அழகினுடைய ஆட்சிக்கு உட்பட்டிருக்கக்கூடாது. பேயினுடைய ஆட்சியிலிருந்து விடுபட்டவராக இருக்க வேண்டும். ஆண்டவர் தாமே கொடுத்த அந்த வாக்குறுதி, உன் தலையை அவள் நசுக்குவாள், மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி. அப்படி இருக்க அந்த அழகினுடைய ஆட்சிக்கு மரியாள் உட்பட்டு இருக்கக்கூடாது. முழு நிறைவை பெற்றவராக இருக்க வேண்டும். அதனால் தான் கடவுள் மரியாளை தூய்மையான அருள் நிறைந்த நிலையிலே உருவாக்கினார். இவ்வாறு மரியாள் பாவ நிலையிலிருந்து விடுபட்டு அருள் நிறைவை பெற்று தோன்றுகின்ற பொழுது அது ஒரு தனிப்பட்ட படைப்பாகத்தான் இருக்க முடியும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த படைப்பை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். ஒரு சாதாரண பெண் தாயின் கருவிலே தோன்றிய முதல் வினாடியே பாவ நிழல் இல்லாமல் உருவாக்கப்படுகின்றார். அருள் நிறைந்தவராக உருவாக்கப்படுகின்றார். இந்த பெரும் பாக்கியத்தை தான் இன்று நாம் கொண்டாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இது எந்த இடத்திலும் வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. இதை யாராலும் தேடி எடுக்க முடியாது. உண்மை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து கடவுளும் மனிதனமாக இவ்வுலகிற்கு வந்தார் என்பது வேத சத்தியம். கடவுள் மனிதனானார் என்பது உண்மை, மறைக்க முடியாது. அப்படி மனிதன் என்றால் மனிதன் என்ற முறையில் மரியாதையிடமிருந்து அவர் பிறக்கின்றார். பெண்ணிடமிருந்து பிறக்க வேண்டிய அவர் தாய்மையை பெறுகின்ற நிலைமையில் அவர் சிறந்த கடவுளுடைய சாயலை உடைய தாயாக பிறக்கின்றார். யாருக்குமே கிடைக்காத பெரும் பாக்கியம். திருமுழுக்கு யோவான் ஒருவர் மட்டும்தான் தாயின் வயிற்றிலே அச்சிக்கப்பட்டவர். மரியாள் இயேசுவுக்கு தாயாக வேண்டும் என்பதற்காக இத்தகைய உயர்ந்த நிலையை பெற்றிருக்கின்றார். 1854 ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 9ஆம் பத்திநாதர் இந்த வேத சத்தியத்தை மக்களுக்கு திருச்சபையிலே சட்டமாக அறிவித்தார். சத்தியமாக அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பானது உலகம் முழுவதும்
விசுவசித்த அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அமைந்தது. மக்கள் எல்லோரும் திருச்சபையின் ஆரம்ப காலத்திலிருந்தே மரியாளை கடவுளின் தாய் என்று தான் கொண்டாடினார்கள். எஃபெசஸ் நகரிலே அதற்கென்று ஒரு பொது கூட்டம் ஒன்று நியமித்து மரியாளை கடவுளின் தாய் என்று முதல் வேத சத்தியம் அறிவிக்கப்பட்டது. அதனால் மரியாள் கடவுளுடைய தாய் என்ற உண்மையை வைத்துத்தான் மற்ற வேத சத்தியங்களை எல்லாம் நாம் கடைபிடிக்கின்றோம். இந்த உண்மையை மக்களுக்கு அறிவிக்க மரியாளே லூர்து நகரில் எலிசபெத் என்ற பெண்ணுக்கு காட்சி கொடுத்து தன்னை அமல உற்பவி என்ற உண்மையை வெளிப்படுத்தினார்கள். திருச்சபை அறிவித்த அந்த வேத சத்தியத்தை மரியாள் உறுதிப்படுத்தியதை நாம் பார்க்கின்றோம். இந்த வேத சத்தியத்தின்படி மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமல், எந்த பாவம் இல்லாமல் கடவுளுக்கு தாயாகக்கூடிய தகுதியை பெற்று தோன்றினார் என்பதை நாம் விசுவசிக்கின்றோம். ஏன் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதின்னு கேட்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சம்பிரதாய முறைப்படி திருச்சபையும் சரித்திர முறைப்படி ஒரு காரியத்தை செய்யுது. மாதா செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிறப்பு விழா. அப்படி இருக்கின்ற பொழுது மாதாவுடைய கருவுற்ற நாள் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி, அந்த 10 மாத கணக்கு. அதனால தான் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதியை அன்னையினுடைய பிறப்பு விழாவாக, கருவுற்ற நாளாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அவர் பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். இந்த சத்தியம் எவ்வளவு முக்கியம் என்றால், ஒவ்வொரு நாளும் ஆலயத்திலே 3 முறை மணி அடித்து இந்த வேத சத்தியத்தை அறிக்கையிடுகின்றோம். மரியாள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, மரியாளுடைய பிறப்பு, இவைகளையெல்லாம் சிறப்பாக கொண்டாடுவதுதான் இந்த மூவேளை ஜபமாகும். அன்பார்ந்தவர்களே, இந்த பாக்கியம் நம் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஞானஸ்தானம் பெறுகின்ற வேளையில் நாமும் பாவத்திலிருந்து விடுபடுகின்றோம். ஞானஸ்தானம் என்பது ஜென்ம பாவம், கர்ம பாவத்தை நீக்கின்ற அருட்சாதனம். கடவுளுடைய பிள்ளைகளாக, திருச்சபையுடைய பிள்ளைகளாகிற அருட்சாதனம். மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட அதே அருளானது அருட்சாதனம் வழியாக நமக்கு அளிக்கப்படுகின்றது. ஞானஸ்தானம், உறுதி பூசுதல், தேவநற்கனை வழியாக நாமும் அந்த இறை அருளை பெற்றுக்கொள்கின்றோம். கடவுளுடைய பிள்ளைகளாகும் தன்மையை நாம் அடைகின்றோம். நாமும் இந்த நிலையில் தொடர்ந்து வாழவும், இதனுடைய பலனாக நித்திய பேரின்ப வாழ்வை அடையவும் இந்த பலிப்பு சிலை மன்றாடுவோம். நம்பிக்கை அறிக்கை பாடல். அனைவரும் எழுந்து நிற்போம். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியார், ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கண்ணே மறியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், மாறினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.
ஆண்டவரி அனைத்து இறைவனின் வாழ்த்துக்கள் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் எல்லாம் அர்ப்பணித்தேன் அப்பமும் ரசமும் கையளிக்கும் போது என்னையும் சேர்த்து அர்ப்பணித்தேன் 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 எல்லாம் அர்ப்பணித்தேன் கடந்த காலத்தின் நன்மைகள் ஒவ்வொன்றும் நன்றியுடன் நான் அர்ப்பணித்தேன் கடந்த காலத்தின் நன்மைகள் ஒவ்வொன்றும் நன்றியுடன் நான் அர்ப்பணித்தேன் கண்ணீர் கலந்த நினைவு எல்லாமே உன் திரு பாதம் நான் அர்ப்பணித்தேன் உன் திரு பாதம் நான் அர்ப்பணித்தேன் 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 எல்லாம் அர்ப்பணித்தேன் எனது ஆசைகள் எல்லாமே உமது ஆசையால் நிரம்ப அர்ப்பணித்தேன் எனது ஆசைகள் எல்லாமே உமது ஆசையால் நிரம்ப அர்ப்பணித்தேன் எனது வழிகள் திட்டங்கள் எல்லாமே உமது என்று நான் அர்ப்பணித்தேன் உமது என்று நான் அர்ப்பணித்தேன் 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 எல்லாம் அர்ப்பணித்தேன் 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 எல்லாம் அர்ப்பணித்தேன் அப்பமும் ரசமும் கையளிக்கும் போது என்னையும் சேர்ந்து அர்ப்பணித்தேன் 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 எல்லாம் அர்ப்பணித்தேன் 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 எல்லாம் அர்ப்பணித்தேன் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை கன்னிமரியாவின் அமல உற்ப விழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மீட்பின் பலிப்பொருளை மனமிறங்கி ஏற்றருளும். அவரை மாசு அனைத்திலும் இருந்து விடுவித்து நீர் உமது அருளால் முன்னராகவே காப்பாற்றினீரே. அவரது பரிந்துரையால் நாங்கள் குற்றம் அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புனிதமிக்க கன்னிமரியாவை பிறப்பு நிலை பாவத்தின் மாசு அனைத்திலுமிருந்து காப்பாற்றினீர். உமது நிறை அருளால் அவரை பணி செய்து உம் திருமகனுக்கு ஏற்ற அன்னையாக அவரை முன்னேற்பாடு செய்தீர். அவருடைய மகனுடைய மணமகளாகிய மாசு மறுவற்ற எழில்மிகு திரு அவையின் பிறப்பு முன் அறிவித்தீர். ஏனெனில் புனிதமிக்க கன்னியே, எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியான உம் திருமகனை எங்களுக்கு தருவதற்காக மற்ற எல்லாருக்கும் மேலாக அக்கன்னியையும் மக்களுக்காக பரிந்துரைப்பவராகவும் புனித வாழ்வின் முன்மாதிரியாகவும் விளங்கச் செய்தீர். ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்களித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அடைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக உடையினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழுவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துறளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
செம்மறியன் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வா வா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வாய் எனில் வா வா. நிம்மதி வாழ்வயனில் வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திரா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும். ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, புனித மரியாவின் உற்பவத்தில் அவரை மாசுகள் அனைத்திலுமிருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினீரே. நாங்கள் உட்கொண்ட இந்த திரு உணவு அப்பமாக காயம் அனைத்திலும் இருந்தும் எங்களை மீட்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்பார்ந்தவர்களே, இந்த தினம் இரக்கத்தின் நேரத்தை கொண்டாடுகின்றோம். மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரையில் கடவுள் காட்டிய அந்த இரக்கம் மனிதர்களை தன்னோடு சேர்த்துக்கொள்ள தனக்கென்று ஒரு மகனை, தன்னுடைய மகனை அனுப்ப ஒரு தாயை ஏற்படுத்திய அந்த வினாடியை இன்று நாம் மணி 12லிருந்து 1 மணி வரையில் கொண்டாட இருக்கின்றோம். இந்த இரக்கத்தின் நேரத்தில் எல்லோரும் பங்கு பெற அழைக்கின்றோம். அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க. அமலோற்பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க அமளியே வாழ்க வாழ்க வாழியவே. மாதவளே வாழ்க வாழ்க. மாதவளே காப்பவளே வாழ்க வாழ்க. மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க. மாதர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மனமகிழ்ந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. தினம் நினைந்து போற்றிடுவோம் வாழ்க வாழ்க. அமலோற்பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு
ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.